சரி, தேவன் அதை சொல்றாரு, உன் பிரச்சனை உன் குறை எதுவா இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லு, அதை கிறிஸ்து இயேசு என்னுடைய பலத்தினால அதை நான் உனக்கு நிறைவாய் மாற்றி கொடுப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்றார். காரணத்தை தேவனை மகிமைப்படுத்தும். நல்ல காரணத்தை தேவனை மகிமைப்படுத்தும். ஏன் சொல்றேன்னா, இந்த வார்த்தையை எதற்காக ஆண்டவரை நீ மறுபடியும் பேச போறீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருடைய இதயத்துல ஒரு குறைவு காணப்படும். ஐயோ, இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்துல எல்லாம் சொன்னாங்க, நல்லா இருப்பேன், நல்ல ஆசீர்வாதமா இருப்பேன். ஆனா பார்த்தா என்னுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. எல்லாருடைய வாழ்க்கை பொருளாதார நெருக்கம், எல்லாம் பணம் முடக்கம், தேசமே பஞ்சத்தில் வாடிக்கொண்டு இருக்கிறது. பிழைப்பமா வாழ்வோமா, மனுஷன் கண்டு பயப்படுற வியாதி ஆயிடுச்சு. ஒன்னும் அதுதானே. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதே 4:13 வாசிங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவித காரியங்களையும் செய்ய என்னுடைய கரங்களை தட்டி குறைகளை நிறைவாக்கி செய்யறதுனால சொல்றேன்னா, நான் பலப்படுத்துகிறேன். உன்னை பலப்படுத்துறது மாத்திரம் இல்லை, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உனக்கு எல்லாவித காரியத்தையும் செய்ய ரைட் நான் வேதனைப்படுத்துகிறது கர்த்தர் சொல்றார். கரங்களை கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள், கர்த்தர் நாளில் பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, உன்னிடத்துல குறை இருக்கு, அந்த குறைவை நான் நிறைவாய் மாற்றினா நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஏசாயாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஏசாயாவின் புத்தகம் 45:10. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்ன சொல்றாரு? இனிமே வரும் காரியங்களை ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், இனிமே என்ன நடக்க போகுது, என்ன காரியங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி யாரிடத்துல நீ கேட்கணும்? கர்த்தர் வரும் காரியங்களை நீங்க என்னிடத்துல கேளுங்க. என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். கரங்களை தட்டி தேவனை எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து நீங்க அவரிடத்துல கேளு. உனக்கு குறிச்சது மாத்திரம் இல்லை, உன் பிள்ளை குறிச்சது, உன் கணவனை குறிச்சது, உனக்கு குறித்த காரியத்தை, உன் குடும்பத்தை குறித்த காரியத்தை, என்ன குறைவு இருக்கு, எந்த குறைவுபட்டு இருக்கிறாய், எந்த காரியத்தில் நீ குறைவோடு இருக்கிறாய், தேவன் அந்த நாளில் சொல்லுகிறார், நீ வரப்போகிற காரியங்களை நீ என்கிட்ட கேளு, உன் வீட்டுல என்ன குறை இருக்கிறதோ அதை நான் நிறைவாய் மாற்றி கொடுப்பேன். ரெண்டு காரியத்தை பாருங்க, வந்தவனே அதை வெளிப்படுத்தின காரியம். இன்னைக்கு பாருங்க, துணி ஆராதனை வேலையில ரேஷன் கடையில போயிட்டு மணிக்கணக்கில் நீ நிக்க, ஆனா கர்த்தரை துதிக்கும் போது உட்கார்ந்தீங்க இருக்கு. சில பேர் நான் பார்த்து உண்மையை சொல்றேங்க, கர்த்தர் உங்களை பார்த்து வெட்கப்படுவார். ஒரு ஒன்னத்துக்கும் உதவாத ஒரு ரேஷன் கடையில போயிட்டு அவ்வளவு நேரம் நீ நிக்கிற, ஆனா தேவனை துதிக்க ஒரு 1/2 மணி நேரம் உன்னால நிக்க முடியலையா? நீ கர்த்தருக்காய் நின்று பாரு. உன்னுடைய கால்களை தேவன் பலப்படுத்துவார், உன் வாழ்க்கையை கர்த்தர் பலப்படுத்தும். உண்மையா சொல்றேன், இனி வரப்போகிற நாளெல்லாம் எச்சரிக்கையோடு தான் பிரச்சனை இருக்கும். நீ எப்படின்னா வாழ்ந்துக்கோ, நீ எப்படின்னா இருந்துக்கோ. நீ கர்த்தருக்கு நீங்க நினைக்கலாம், கர்த்தருக்கு எடுத்துன்னு வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷா கொடுத்துட்டா எல்லா காரியமும் நடந்துடும். நோ, நெவர் டு சே. கர்த்தர் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எனக்கு கொடுக்கிற முதல் கணம் எங்க? இது கணம் தான், அவர் அக்ரி பண்ணிக்கிறார். ஆனா எனக்கு முதல் கணம் நீ கொடுக்குறியா? இது கூட குறைதாங்க. இந்த குறையை நீங்க சரி செஞ்சுக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்கள் குறைவில தேவன் நிறைவாய் மாற்றி கொடுப்பார். எதற்கு விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஏதோ சபைக்கு வந்தோம், ஏதோ சபைக்கு சென்றோம், ஏதோ கர்த்தரை ஆராதித்து அத்துவித்தார் அப்படி இருக்காதீங்க. தேவனோடு ஒன்றிணைந்து தேவனுக்காக ஊழியம் செய்யுங்க. உன் சபையில உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன குறை இருந்தாலும் சரி, என்ன கவலை இருந்தாலும் சரி, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது நல்ல வேலை இருந்துச்சு, அந்த வேலை என்னை விட்டு போயிடுச்சு, நல்ல ஆசீர்வாதம் என் வீட்டில் இருந்தது, என் செழிப்பு போயிடுச்சு, நல்ல என் வீட்டில் ஐஸ்வர்யம் இருந்தது, அந்த ஐஸ்வர்யம் போச்சு. எதெல்லாம் நீ போச்சுன்னு குறைவா நினைக்கிறியோ கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிறா, உன் குறைவெல்லாம் நான் நிறைவாய் மாற்றுவேன், உன் குறைவெல்லாம் நான் நிறைவாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்ல. விசுவாசிக்கிறீங்க? நல்லதான் கரங்களை தட்டுகிறாங்க. கர்த்தர் உன் குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றப்படாத ஒரு பொண்ணு பாடிச்சுல, அந்த பொண்ணை நான் இப்ப எழுந்திருக்க சொல்ல. ஹல்லேலூயா. ரொம்ப நேரமா உன்னை குறிச்சு கர்த்தர் சொல்ல ஒரே ஒரு காரணம்,
கடன் பிரச்சனை இருக்கோ, கவலையே பட. உன் கண்ணீரை துடைப்ப. அது நீதான், வேறு யாரும். உன் தாய் தகப்பன் படுற அவமானம் கொஞ்சம் நெஞ்சு. உன்னை கர்த்தர் மிக சிறந்த ஆளாய் கர்த்தர் தேவனை துதிப்பதில் முந்திக்கொள். உங்கள் விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அழாது. கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். கரங்களை தட்டி தேவனை எதிர்காலம் எப்படி இருக்கும் சொல்லியிருக்கேன். ஒரு காலம் கவலைப்படாது. எந்த இடத்துல உன் தாய் தகப்பன மனுஷன் வெட்கப்படுத்தினான், அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி நிற்கச்சு. உன் மூலமாய் கர்த்தர் குடும்பத்தில் உயர்த்துவார். I don't know எப்படின்னு எனக்கு தெரியும். உங்கள் பலவிதமான கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுக்கலாம், பலவிதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்கலாம். நீ கால்களை எந்த இடத்துல நான் பதிக்க போகிறீங்களோ அந்த இடத்துல நான் உனக்கு ஒரு சமாதானத்தை வைப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஹோலி ஸ்பிரிட். இரண்டாவது விஷயம், நீ எழுந்து. ஹல்லேலூயா. எந்த காரியம் உன் வீட்டில் தடைப்பட்டு போய் நின்று இருக்கிறோம், அந்த காரியத்தை கர்த்தர் தடைகளை உடைத்து எல்லா வழிகளையும் ஆயத்தமாக ஒரு பொருத்தனையோடு இதை நீங்கள் வச்சிருக்கீங்க. தேவன் அந்த பொருத்தனையை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுப்பார். ஐ டோன்ட் நோ உன் உள்ளத்தில் இருக்கிற நிறைவாய் கொடுக்கும். பிரதர், நீங்கள் எழுந்தது கர்த்தரை உண்மையாக கணப்படுத்த அவன் உண்மையா நேசிக்கிறான். நீங்க இன்னும் அதிகமாய் கர்த்தரை துதி மகிமைப்படுத்துங்க. நீங்க எதிர்பார்க்காத ஆசீர்வாதம் தான் உங்க வீட்டின் வாசற்படியில் வந்து தட்டு. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கடைசியில் உட்கார்ந்து இதை கொடுத்தாங்க. இந்த டோர்மேன் சிஸ்டர் என்ன ஹோலி. நீங்க வீட்டுக்கு போன உடனே ஒரு அற்புதம் உங்க வீட்டில் நடக்கும். I don't know. இந்த வார்த்தையை சொல்ல கஷ்டம். உங்கள் காது இன்பமான செய்தியை கேட்கும் என்று நல்ல சொல்லி மனம் முகர்ந்து கத்தரிக்கால் கொடுத்தீங்க பார்த்தீங்களா? வானத்தின் பலகணிகளை சுரந்த தேவன் உங்களுக்கு அளவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுத்து நிரம்ப வல்லவராய் எங்கெல்லாம் அவமானப்பட்டு போய் கட்டப்பட்டு போயிருந்தாயோ அந்த இடத்துல உன் தலை நிமரச் செய்கிற தேவன் என்று கற்று உன் தலை நிமிரம். நீ ஒன்னத்துக்கு உதவாத, உன் கையில ஒண்ணுமே இல்லை. எத்தனை பேர் உன்னை தூஷித்தாங்க, அழாது. அவன் முன்னாடிலாம் கர்த்தர் செழிப்பாய் வைத்தான். ஒரு எஸ்தர் ராஜாத்திற்கு எப்பேற்பட்ட ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தார், அப்படியே உன்னை ஐஸ்வர்யத்தினால தேவன் நிரப்பச்சு. கரங்களை தட்டி தேவன் பாருங்க. நான் ரொம்ப நேரமா இதை பிரேக் பண்ணி நான் தான் நிறுத்தி வச்சிருக்கேன். கர்த்தர் நீ கூப்பிட்டு சொல்லு, நான் சொன்னதை சொல்லு. சொல்லிட்டு ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, என்னுடைய மாசத்துல சில பிரச்சனைகள். ஆனால் கர்த்தரை பலப்படுத்தி நிறுத்தி கொண்டு ஆண்டவருக்கு சொல்றேன். பாருங்க, வரப்போகிற காரியங்களை குறித்து நீ என்னிடத்துல கேளுங்க. நீ கேட்கும் போது உன் பிள்ளைகளை குறித்து, உன் கணவனை குறித்து, எல்லாருடைய காரியத்தையும் குறித்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருப்பேன். பாருங்க கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதெல்லாம் ஏன்னா கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் தேவன் அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். எப்பொழுது இன்னைக்கு ஆர்எஸ் ஃபெஸ்டிவல் தான். இன்னைக்கு எல்லாம் நினைக்கலாம், இன்னைக்கு எல்லாம் ஒன்னே ஒன்று சொன்ன கேட்டுக்கலாம். உன் வீட்டின் ஆசீர்வாதம் உன்னை விட்டு போகாம இருக்கணும்னா, நான் ஷார்ட்டா இதை சொல்லி முடிக்கிறேன், நேரம் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான், நீ கர்த்தருக்கு முதல் கணத்தை கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு எது கொடுத்தாலும் ஃப்ரெஷ்ஷா கரங்களை தட்டி தேவனை நீ அதுல புது நோட்டா பார்த்து எல்லாம் அப்படிதான் செய்வார். அசோகரைக்கான சம்பளம் வாங்கி கொண்டு வருவார். வாங்கி கொண்டு வரும்பொழுது தன்னுடைய சாப்பில் இருக்கிற நியூ கரன்சி நோட்டுகளை தேவனுக்காய் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை பாருங்க. அப்படி கொடுக்கிறதுனால அவருடைய வீட்டில் ஐஸ்வர்யத்துக்கு குறைவே இல்லை, ஆசீர்வாதத்துக்கு குறைவே இல்லை. கரங்களை தட்டி தேவனை குறையில்லாம வைத்திருக்கிறார். ஏன்னா கர்த்தருக்கு கொடுத்தது
ஃப்ரெஷ்ஷா கொடுக்கிறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது தேவன் அவர்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதனால கர்த்தர் அதிகமாக கொடு. ராஜ்குமார் தான் கொடுக்கணும், சில பேர் தான் கொடுக்கணும்ன்றது இல்லை. அந்த 7 விதவை தன்னிடத்துல இருக்கிற 2 காசு தேவனுக்காய் கொடுத்தான். அந்த 2 அவரை பத்தி அது வரைக்கும் நான் ஹிஸ்டரி சொல்லிச்சு. நான் விசுவாசிக்கிற காரியம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த 2 காசு தன்னிடத்துல இருந்ததை கர்த்தருக்காய் கொடுத்தா பாத்தீங்களா, அவன் மிக ஆசீர்வாதமாய் அப்புறமா இருந்திருப்பான். நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கடவுளை பத்தி தேவனுக்காய், ஏன்னா அவன் கர்த்தருக்காய் கொடுத்தா. அதனால பாருங்க, அதுக்கு மேல எதுவும் சொல்லல. ஆனா நான் விசுவாசிக்கிற காரியம் அதுக்கு மேல வாழ்க்கை மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாய் கூட கர்த்தரை மாற்றி வைத்திருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கடவுளை பத்தி இதுதான் பாருங்க. இதெல்லாம் நமக்குள்ள இந்த காணப்படுகிற குறை, இந்த குறையெல்லாம் தேவனுக்குள்ளாய் வந்து நாம் அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் செய்யும் போது தேவன் நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுவான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள் ஏன் சொல்றேன்னா, பாருங்க, இது ஒரு வகையான கொடுத்தல். அது மாத்திரம் இல்லாமல் நீ கர்த்தரோடு இருக்கும்போது உன் குடும்பத்துல என்ன நடக்குது, உன் வீட்டுல என்ன நடக்குது, உன் வேலைஸ்தலத்துல என்ன நடக்குது, மற்ற இடத்துல என்ன நடக்குது, இந்த காரியங்கள் எல்லாம் அதுதான் வேதத்துல ஏசாயா 45:11 சொல்லுது. வரப்போகிற காரியத்தை என்னிடத்துல கேளுங்க. உங்க பிள்ளைகளை குறிச்சு, உங்க கணவனை குறிச்சு, உங்களுடைய வாழ்க்கையை குறிச்சு, உங்க வேலைஸ்தலங்களை குறிச்சு, உன் கல்வியுடைய திட்டங்களை குறிச்சு என்னிடத்துல கேளுங்க. அந்த காரியத்தை நானே உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருப்பேன். பாருங்க, அதுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிக்கிறேன் இந்த வார்த்தையை. ஏன் தெரியுமா? யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அவன் எகிப்தில் இருக்கும்போது, பார்வோனுக்கு முன்பதாய் அவன் இருக்கும்போது அவனுக்கு 30 வயசு. அவனை குழியில தூக்கி போடும் போது 13 வருடம் கழித்து தான் தேவன் யோசேப்பின் சிறையிருப்பை மாற்றினார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஏன் பாருங்க, கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட பார்வோன் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவனிடத்துல ஆஸ்தி இருந்துச்சு, அந்தஸ்து இருந்துச்சு, எல்லாம் இருந்தது அவனோடு. ஆனா கர்த்தர் அவனோடு கூட இல்லை. ஆனா யோசேப்பு கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீ எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் ஆயிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்துச்சு, மண்ணங்கரும் குடிச்சு தலைகரும் குடிச்சு ஆடினா கர்த்தரும் குறைவுகளை எல்லாம் அப்படியே என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுவார். நீ எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பதாக நீ வெறும் மண் என்று நினைப்பு. நான் ஒண்ணும் இல்லை, தேவனுக்கு முன்பதாக, நான் கர்த்தருக்கு முன்பதாக ஒண்ணும் இல்லாதவனாக தான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். உன் வீட்டுக்கு வந்தா, உன் இடத்துல என்ன இருக்கிறதோ ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்தா அள்ளி கை நிறைவாய் கொடு. நீ அப்படி நிறைவாய் கொடுத்து பாரு, கர்த்தரும் அவர் போன மண்ண உன்னிடத்துல இருந்தது நீ கொடுத்த பத்தியா. நீ 500 ரூபாய் கொடுத்துருந்தா அதே ப்ரொமோஷன்ல கர்த்தர் 1 ஹவர்ல 5000 கொடுப்பா. கரங்களை தட்டி நல்ல இந்த வார்த்தை ரிசீவ் பண்ணுவோம். நான் நிறைய பார்த்துருக்கிறேன். கர்த்தர் சொல்லுவார், ஒரு ஏழை வீட்டுக்கு போகும்போது கர்த்தர் சொல்லி உட்காரு, நேரத்தில் உட்காரு. உட்காரணுமா ஆண்டவரே? உட்கார்ந்துதான். இந்த வீட்டில் நீ சாப்பிடு, தரையில ஊற்றி சாப்பிடு. நான் ஐஸ்வர்யவான், எனக்கு பணம் இருக்கு அப்படிலாம் நான் நினைச்சுனா கர்த்தர் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுக்க மாட்டேன். லூசிபர் மாதிரி என்ன ஓரம் கட்டி ஏழை வீட்டுக்கு அந்த குடிசையில குனிந்து என்னை தாழ்த்தி தேவன் சொன்ன காரியத்துக்காக பாருங்க. ஒரு குடும்பத்தை கர்த்தர் என்னை அழைக்க சொல்லியிருந்தார். கடந்த வாரத்தில் அந்த சபையில தான் 2 நாள் காலையில் சாயங்காலம் பேசி தேவ ஆவியான மிக வல்லமையாய் பேசி அநேகரை தொட்டார். அநேக வாசல்களை கர்த்தர் திறந்தார். அடைக்க வெள்ளிக்கிழமை காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய கன்வென்ஷன் 500 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. அந்த கூட்டங்கள் முடித்து என் சரீரத்தில் பயங்கர டயர் தான். கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார். கர்த்தர் நேர்த்தியாக நடத்தினார். பல அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஏன்னா கர்த்தர் சொல்றேப்பா, நான் எங்க சொல்றேன் அங்க போறேன். எந்த இடத்துல எனக்கான குறை இருக்குதோ அங்க நான் உன்னை அனுப்பி அந்த சபையினுடைய குறைவுகளை நான் நிறைவாக மாற்றுகிறேன். கடவுளை தட்டி அதுதான். ஏன்னா நான் வேலை செய்கிற அதைதான் கர்த்தர் எனக்கு அப்படி வைத்திருக்கிறார். அவர் சொல்ற வேலையை நான் கரெக்டா செய்தேன். அப்படி செய்வதனால கர்த்தர் எனக்கு என்ன செய்யறாருன்னா, வரப்போகிற காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். எப்போதும் நான் கேட்பேன், நான் இங்க போறேன்னா ஒரு மாற்றத்தை உண்டாகும். இந்த அருமையான சகோதரிக்கு கர்த்தர் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி மாற்றத்தை உண்டாக்கதான் தேவனை அழைத்துக் கொண்டு வந்தார். இந்த நாளில் அவருடைய முகத்தில் நல்லா நான் பிரதிபலிப்பை பார்க்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை
விலகி போன நினைச்சாலும் தேவன் உன்னை அவர் பக்கமாய் திரும்பி பார்க்க வைப்பார். அதுதான் உண்மை. நீ கர்த்தரை பாடி துதிச்சு நீ மகிமைப்பட்டுட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீ அவரை விட்டு விலகி போயிட்டீனா கர்த்தர் சும்மா விட மாட்டார். முடிந்த அளவுக்கு உன்னை அவர் பக்கமாய் திரும்ப பார்ப்பார். முடிந்த அளவுக்கு எவ்வளவு அப்படிதான் கர்த்தரை நேசிச்சு அவருக்காக பாடி அவரை மகிமைப்படுத்தி அவரை விட்டு விலகி போன நீ நினைக்கிறப்போ அவரை எப்படி மகிழ்ச்சிவார்? உனக்காக அவர் ஜீவனை கொடுத்த தேவன். கரங்களை தட்டி தேவன் உன்னை ஒரே காலம் சரியாக குறை எதிர்ந்தால் அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி இந்த வருஷத்தின் முடிவில் தேவன் உனக்கு நிறைவாய் கொடுப்பார். பாஸ்டர் சொன்னது தப்பு. நாங்கள் மத்தியில் 2வது டைம் நிற்கிற இதே ஜனவரி மாதம் லாஸ்ட் வாரம் அது கரெக்டா? உண்மைதான். உனக்கு தெரியல 2வது டைம்ல கர்த்தர்களை வந்து கொண்டு வந்து விஷயம் கரங்களை தட்டி இவர் கூப்பிட்டா உடனே ஏன்னா இவர் மேல எனக்கு அதிக அன்புதான், பாசமா மேலே இருந்தான். ஆனா பாருங்க, ஒரு இடத்துல அழைப்பு கொடுத்துட்டா கூட என்னுடைய உடன்பிறந்தவர் என்னுடைய நல்ல நண்பர் இவர் கூப்பிட்டாருன்ட்டு நான் உடனே வந்துட முடியும். ஆண்டவர்கிட்ட கேட்கு பர்மிஷன். நான் கிட்டத்தட்ட 1 வாரமா அவர் எங்க போறாரு. எனக்கே ரொம்ப சங்கடமா இருந்தது. எப்படி ஆண்டவரை நான் வருவேன். அப்போது பாருங்க, அந்த பாஸ்டர் எனக்கு எந்த சபம் சொல்ல விரும்பல, அந்த பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணும்போது என் இருதயத்தை கர்த்தர் பேச ஆரம்பித்தான். நீ பேசுப்பா, உனக்கான நேரம் இல்லை. நான் பேச ஆரம்பித்தேன். பாஸ்டர், இந்த சபைக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன். என்ன ஸ்பெஷல் மீட்டிங்கா? அவன் ஸ்பெஷல் மீட்டிங் தான். நான் போகணும்னு நினைக்கிறேன். நீங்க போக சொன்னா நான் போவேன். உடனே ஒரு பதில் தெரிவிக்கல. பிரதர், நீங்க அங்க போயிட்டு வந்துருங்க, நம்ம அடுத்த மாசம் 3வது வாரம் வச்சுக்கலாம். எனக்காக என் தேவன் அவரை கரங்களை தட்டி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். இதை நான் எதிர்பார்க்காம நானே என்னுடைய சொந்த முயற்சியில நான் பாஸ்டர் நானே வந்துடுறேன். எல்லாம் பார்த்துறேன்னா இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி இருந்து என்னால பேச முடியாது. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு குறைய வச்சுருப்பான். தேவனுக்கு ஒரு குறைய வச்சிருவார். நான் எப்போதுமே தெரியுமா, எனக்குள்ள இருக்கிற ஆணவம் எப்போதும் இருக்கக்கூடாது. நான் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது, நான் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு காட் சர்வெண்ட் என்னும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு அவர் சட்டத்துக்கு நான் கீழ்ப்படிந்துதான் அவருடைய வேலையை செய்கிற நான் வேலைக்காரன். இன்னைக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் 4 பேருக்கு தீர்க்கதரிசனம் சொன்னோன்னா மன்னர்கள் முடிச்சு. நோ, never to say. கர்த்தரை சொல்லியிருக்கிற காரியம் எப்போதும் எங்கிருந்தாலும் சரி, என் சமூகத்திற்கு நேராக உன்னை தாழ்த்தி நீ என்ற சமூகத்தில் உட்கார். எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். கூட்டம் முடிச்சுட்டு அநேக இடத்துல நான் போய் அதிகமாக உறவாடுறது சில சபைகள்ல மாத்திரம் தான். அந்த அன்பு ஜனங்களோடு அப்படி ஒரு ஜனங்கள் நீங்களும் தான். கரங்களை தட்டி உங்க மேல வைத்திருக்கிற பாசத்துக்காக மாத்திரம் இல்ல, உங்க கீழே வைத்திருக்கிற அன்புக்காக. ஐயோ, என் ஜனங்களுக்கு போய் கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லணுமே. அதுதான் திட்டம். எப்பொழுது பாருங்க, வரப்போகிற காரியங்களை நீ என்னிடத்துல கேளு. அப்படிதான் நானும் யோசிப்ப போது, ஆண்டவரே, என் வாழ்க்கையில வரப்போகிற காரியங்கள் என்ன? குறைவுகள் இருந்தாலும் தேவனை நோக்கி நீ கூப்பிடும் போது அந்த குறைவுகளை எல்லாம் தேவன் நிறைவாய் மாற்றி உன்னை ஆசீர்வாதமாய் நடத்துவார். அப்படிதான் நீ நிறைய பேர்கள் ஐஸ்வர்யவானா இருக்கலாம், பணக்காரா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம். பாருங்க, பார்வோனி மிகப்பெரிய ராஜா. ஆதியாகமம் புஸ்தகம் அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை நீ சொல்லுவ. என்னை குறித்து உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் என்றார். எப்போதும் ஐஸ்வர்யவானுக்கு எப்போதும் கொஞ்சம் திமிரு இருக்கும். இவன் ராஜா இல்ல, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன். இதுக்கு எல்லாரும் அப்படிதான் சொல்றது. ஒரு சாதாரண தேவ ஊழியக்காரன் போனா, உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன், நிறைய இடத்துல நீங்க அற்புதம் செய்தீங்களா. ஒரு வீட்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா நீ போய் அந்த கால்களை பதிக்கும் போது ஒரு அற்புதம் நடந்துற. நாம அப்படியே தேவன் அவனுடைய வாயை அப்படியே நொறுக்கி அடைக்கிடுவான். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எனக்கு விரோதமா எழுப்பி எத்தனையோ மனுஷன் நிற்பான். நான் கர்த்தருடைய பலத்தோடு அங்க போய் நிற்கும் போது வாயே பேச முடியாது. பெப்பர் பேன் ஆயிடுவான். அப்படி
இன்னைக்கு கூட நீங்க வாய் பேசாம அடைக்கப்பட்டிருக்குன்னா யார் யார் எத்தனை இட்லி எத்தனை சிக்கன் சாப்பிட்டீங்க கரெக்டா சொல்லுங்க. கர்த்தர் எல்லா காரியத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை கட்டி கர்த்தரை பாருங்க. கேட்கிறான், அதுக்கு யோசேப்பு பதில் சொல்றான் பாருங்க. 16வது வசனத்தை வாசிங்க. அப்போது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் நல்ல தேவனே, பார்வோனுக்கு 17வது வசனத்தை வாசிங்க. பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க போதும். பாருங்க, அவ்வளவு பெரிய ராஜா, அவனுக்கு பல தீர்க்க தரிசனங்கள், பல காரியங்களை, அதிகாரம், அவனுடைய மேன் பவர் அவனுடைய கையில் இருக்கு. எல்லாமே இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல ஆளுகிற திறமை ஒரு ப்ரொஃபஸருக்கோ ஒரு காலேஜுடைய ஓனருக்கோ இருந்ததுன்னா அதை அவங்க நிர்வாகம் செய்யலாம். ஆனா கர்த்தருடைய ஆலோசனை இல்லாம எந்த ஒரு நிர்வாகத்தையும் எந்த ஒரு மனுஷனாலும் செஞ்சிட முடியாது. இன்னைக்கு பார்வோன் கூட அப்படிப்பட்ட தேசத்தை ஒரு ஆளுகிற மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு வரப்போகிற காரியங்களுடைய ரகசியத்தை பற்றி கர்த்தவனுக்கு வெளிப்படுத்தலை. ஏன்னா ஐஸ்வர்யம் இருந்தது, ஆஸ்தி இருந்தது, எல்லா காரியமும் அவன் இடத்துல இருந்தது. ஆனா அவனுக்கு ஒரு குறைவு நடக்க போகுதுன்றது அவனுக்கே தெரியல. அது யாருக்கு தெரியுதுன்னா யோசேப்புக்கு மாத்திரம் தான் தெரியுது. ஏன்னா யோசேப்பு கர்த்தரோடு உறவாடி கொண்டு இருக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தரை, நீ கர்த்தரோடு உறவாடினா மாத்திரம்தான் வரப்போகிற காரியங்களை குறித்து தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த வருஷத்துல நீ அதிகமா செய்ய வேண்டிய காரியம் ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு போறேங்க உங்களுக்கு. இந்த உலகத்துல நீ தலை நிமிர்ந்து வாழ, உன் தலையை குனிஞ்சு இந்த வேதத்தை நீ வாசிக்கணும். கரங்களை தட்டி, நீ தலை நிமிர்ந்து நீ வாழ, இந்த தலை குனிஞ்சு இந்த வேதத்தை நீ வாசிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? மற்ற மனிதர்களுக்கு முன்பதா, உன் வேத ஸ்தலங்களுக்கு முன்பதா, உன் கல்வி ஸ்தலங்களுக்கு முன்பதா, உன்னுடைய இணைந்த மந்தங்களுக்கு முன்பதாய், உன் சபைகளுக்கு முன்பதாய் நீ தலை நிமிர்ந்து கௌரவமா வாழணும். தேவன் உன்னோடு கூட இருக்கணும்ன்ற ஒரு திட்டம் உனக்குள்ள தெரியணும்னா நீ தலை நிமிர்ந்து வாழ, தேவனுடைய வேதத்தை நீ தலை குனிந்து நீ வாசிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செய்வீங்களா? அந்த காரியத்தை தெரியுமா? இதை செய்தால் மாத்திரம்தான் நீ பிழைக்க வரும் காலங்களில். இன்னைக்கு பாருங்க, அந்த காரியம் ஒரே சொப்பனம். 25வது வசனத்தை வாசிக்கணும். அதே அதிகாரத்தில். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம், 2 சொப்பனம் கண்டான். என்னன்னா 7 பசுவை பத்தி பார்த்தா களஞ்சியத்தை பத்தி பார்க்க, எதெல்லாம் மெலிஞ்சு இருக்குதோ அதெல்லாம் கொழுத்துதான் முழுங்கிடுது. 2மே ஒரே சொப்பனம். சொல்லுமா? பரிபூர்ணம். 7 என்றால் பரிபூர்ணனுடைய வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர் 7 தான். ஏன்னா வரப்போகிற காரியங்களை குறித்து தேவன் எல்லா காரியத்தையும் யோசேப்புக்கு எப்படி வெளிப்படுத்தினாரோ அப்படியே கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார்மா. அப்ப நீ என்ன செய்யணும்? நான் என்ன பண்ணணும்? காலையில வரணும், படுக்கையை போடணும், தூங்கணும், நைட்டு வரும். அப்பொழுது நான் பேசுவேன், நான் உண்மை கேள்வி கேட்பேன். காரண கல்வி தேவனை மகிமைப்படுத்து. நல்ல பணியில் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யோபுடைய வாழ்க்கையில எவ்வளவு குறைவு இருந்தாலும் அவன் முதற்கால தேவனை தூஷிக்கவில்லை, முறுமுறுக்கவில்லை. பாருங்க, கர்த்தரிடத்துல நான் ஆண்டவரே நீர் எனக்கு செவி, என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடு, நான் உங்களிடத்துல பேசுவேன். பேசுவது மாத்திரம் இல்ல, கர்த்தரிடத்துல நீ கேள்வி கேட்கணும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. உன் குறை, உன் பிரச்சனை, உன்னுடைய எல்லா காட்டும் உனக்கு தீரணும். உனக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரணும்னா நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அவரோடு நீ பேசணும், அவரை நீ கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கிற போது தேவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்கிற தேவனாக இருப்பார். இதுதான் கர்த்தர் ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்ப்பார். கேள்வி கேட்கணும்.
கேள்வி கேட்பீங்க? என் பையனுக்கு வேலை இல்லை பாஸ்டர், என் புருஷனுக்கு வேலை இல்லை பாஸ்டர், எனக்கு இந்த பின்னாடி முதுகு வலி. இன்னைக்கு எல்லாருடைய குறையும் உண்மைதானுங்க. இப்ப நான் சொல்றேன், அந்த உலக பிரகாரம் வியாதிலாம் உன்னை விட்டு இன்னொரு நீங்குது. கரங்களை தட்டி கத்தரை அந்த வியாதி வேலை எல்லாம் எதுவாக இருந்தாலும் இனியோட உன்னை விட்டு நீங்குது. உங்க வருமானத்தை கத்தர் ஒரு இன்கிரிமெண்ட்டை கொடுக்குறாரு. கரங்களை தட்டி கத்தரை வருமானத்தில் ஒரு இன்கிரிமெண்ட்டை கத்தர் கொடுக்குறாரு. உன்னுடைய கல்வி ஸ்தலங்கள் தேவன் இன்னும் உன்னை கத்தர் அதிகமான ஞானத்தை கொடுத்து பயன்படுத்துவார். கரங்களை தட்டி கத்தரை எதெல்லாம் இழந்து நீ நிற்கிறியோ அதெல்லாம் தேவன் இந்த வருஷத்தின் முடிவில் உனக்கு நிறைவாகி கொடுப்பார். கரங்களை தட்டி கத்தரை அதுக்கு நீ என்ன செய்யணும்னா, கத்தரை யோபு எப்படி கேள்வி கேட்டானோ அப்படி நீ கேள்வி கேட்கணும். ஏன்னா கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் ஆண்டவரை கேள்வி கேட்க முடியும். சாதாரண மனுஷன் கேள்வி கேட்கவே முடியாது. ஆனா நாம என்ன பண்றோம்? சும்மாவே இருக்குது. எங்க கேள்வி கேட்கறதுன்னே தெரியாது. முதல் பாஸ்டர் கேள்வி கேட்குது. உண்மைதானே? ஊழியக்காரனை நம்ம நியாயம் விசாரிக்கவே கூடாது. அது கர்த்தர் மாத்திரம் தான் அவர் விசாரிப்பார். நான் அந்த சாட்சியை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தாரஸ்வஸ்தியில் நீ கொடுத்திருக்கிற கத்தரிக்காய் ரொம்ப சந்தோஷம். கொடுத்த அத்தனை குடும்பங்களை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நீ ஒரு டம்ளர் வச்சிருந்தா உங்க வீட்டில் 10 டம்ளர் இருக்கும். ஒரு தட்டு வச்சிருந்தா உங்க வீட்டில் 1000 தட்டு இருக்கும். தேவனுக்காய் பல ஆயிரங்களை கொடுத்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்க வீட்டில் பல லட்சங்களை வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை குறைவெல்லாம் தேவன் நிறைவாய் மாற்ற தேவன் நல்லவராயிருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க பாருங்க. அப்படி செய்யும் போது அந்த சொப்பனத்தை பாருங்க. 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் செழிப்பு. அந்த தரிசனத்தை யோபின் மூலமாய் பார்வோனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காரியங்கள் ஒன்று சொல்ல கேட்டுங்க. வரப்போகிற காரியங்கள் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி அந்த குறைவிலிருந்து உன்னை ரிலீஸ் பண்ணி தேவன் உன் குடும்பத்தை மாத்திரம் மீட்டு கொண்டு வந்து, உன் தேசத்தை மீட்டு கொண்டு வந்து, உன் வேலை ஸ்தலங்கள் அந்த குறைவிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து, உன் கல்வி ஸ்தலங்கள் அந்த குறைவிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து தேவன் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். கரங்களை தட்டி உண்மைதான். ஏன்னா ஒரு பாவனால இந்த அற்புதத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியல. அந்த தேசத்துல என்ன குறை வரப்போகுது, என்ன பிரச்சனை வரப்போகுது, என்ன ஷார்ட்அவுட் வரப்போகுது, எப்பேற்பட்ட சிங்காசனத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் எப்பேற்பட்ட நீ நினைக்கலாம் நான் ஒரு கீழ்த்தரமான வேலையை நான் இருக்கிறேன், ஒரு பணியில ஒரு குறைவான வேலையில இருக்கிறேன், என் பணியில மிக உயர்ந்த அலைக்கிறதுல வேற ஒரு மனுஷன் உட்கார்ந்துக்கிட்டு என்ன டார்ச்சர் பண்றான், என்ன துன்புறுத்துறான், என்ன ரொம்ப குறைவுபடுத்துறான், அவமானப்படுத்துறான், அசிங்கப்படுத்துறான்னு நினைச்சினா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா நீ எப்பேற்பட்ட சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் அவர் கண்களுக்கு முன்பதாய் உன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைப்பார். கரங்களை தட்டி விசுவாசிக்கிறீங்க? உண்மைதானே? அப்படிதான். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஞானியாக கர்த்தர் அந்த இடத்துல வைப்பார். உன் தலையை கர்த்தர் நிமிரச் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை வைப்பார். அப்படிதான் வச்சிருக்கிறார் கர்த்தரை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, அவன் சொன்ன வார்த்தை அப்படியே வந்தது. தேவன் கர்த்தர் அவன் சிறையிருப்ப மாத்திர அவன் எல்லா காரியத்தையும் தேவன் அவனுக்கு மாற்றி வைக்கிறார். எல்லா காரியத்தையும் கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதமாய் வைக்கிறார். அதே 41ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருக்கிற பரிபூர்ணம் எல்லாம் ஒழிந்து போகும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. இன்னைக்கு இந்த 6 மாசம் நீ லாக்டவுன்ல இருக்கிறனா இது கர்த்தருடைய சித்தம் இல்லாம இந்த லாக்டவுன் கிடையாதுங்க. உண்மையா சொல்றேன். எல்லாருக்கும் தேசத்துல பஞ்சம், கொள்ளை நோய் வந்தவன பஞ்சம் வந்துருச்சு. வேதம் முன்னாடியே சொல்லி வச்சிருக்கு. வரப்போகிற காரியங்களை நம்ம கர்த்தரை கேட்டா இனிமேலா என்னென்ன நடக்க போகுது, கிறிஸ்துவின் வருகை சமீபத்திருப்பதனால உன்னை நீ அதிகமாக நீ ஆயத்தம் செய்து கொள்ள கர்த்தர் தான் சொன்னார்.
பாருங்க, இந்த காரியம், இந்த பஞ்சம், இந்த தேசத்துக்குள்ள செழிப்பும் பஞ்சமும் யாரால வரப்போகுதுன்னு சொல்றான்? இது கர்த்தரால வரப்போகுது. இது கர்த்தர் டிசைட் பண்ணி வச்சுட்டார். இதே மார்ச் மாசம் 19ஆம் தேதியிலிருந்து லாக்டவுன் ஒரு திட்டத்தை கர்த்தர் முன்குறிச்சு நமக்கு வச்சுட்டாரு. 6 மாசம். ஏன் தெரியுமா? கர்த்தருக்குள்ள குறைவா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையெல்லாம் தேவன் இந்த 6 மாசத்துல உன்னை சரி செய்து உன்னை தேவனுடைய சமூகத்தில் நிமிர்ந்து பார்க்க உன்னை 6 மாதங்கள் லாக்டவுன்ல வைத்து உன்னை அழகுபடுத்தி உன்னை செழிப்போடு கர்த்தரை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி தேவனை 6 மாசம் லாக்டவுன் எதுக்கு? என் தேசத்துல ஏன் கொடிய நோய், ஏன் கொடிய பஞ்சம்? எந்த கொடிய நோய், எந்த கொடிய பஞ்சமாக இருந்தாலும் சரி, கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கரங்களை தட்டி கர்த்தரை. இதுதாங்க உண்மை. எத்தனை பேர் விசுவாசி? அந்த பஞ்சம் வந்துதா இல்லையான்றத கூட கர்த்தர் பாருங்க சொல்ற. முப்பத்தி 6வது வசனத்தையும் வாசிங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை பாருங்க. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இந்த ஒரே ஒரு சொப்பனத்துல ஒரு பாருங்க, அவன் குறை, அவனுடைய அதிகாரியுடைய மனைவி கூட அவனை தன் இச்சை நிமித்தமாய் தீங்கு செய்யும் அழைக்கும் போது அவன் கர்த்தருக்கு முன்மாதிரியாக இருந்தான். கரங்களை தட்டி. பிரச்சனை, போராட்டம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா தேவனுக்கு முன்பதாய் அவன் உண்மையாக இருந்தான். அதனாலதான் பாடகாலத்தை மூலமாய் கர்த்தர் பார்வனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அங்கேதான் 2 years கழிச்சு கம்மிங் பேக் ஞாபகம் வருது. சொன்னா இந்த மாதிரி சொப்பனத்தை இவன் இது ரிலீஸ் பண்ணுவான். தேவன் கொண்டு வந்து நிறுத்துறார். 41வது வசனம் நினைக்கிறேன் பாருங்க. அதுவும் 46வது வசனத்தை வாசிங்க. நிற்கும் பொழுது என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தர் அவனுக்கு சொன்னார். பார்வோனுக்கு சொல்ல, யோசேப்புக்கு சொன்னாரு. சொன்ன போது அவன் சொன்ன மாதிரி அந்த 7 வருஷத்துல அந்த செழிப்பு வந்துருச்சு. கடந்த தட்டி கர்த்தரை இன்றைக்கு நான் சொல்றேன், தேசத்துல என்ன பஞ்சம், என்ன கொள்ளை நோய் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னை நேசிக்கிற என் அன்பு ஜனங்களே, என்ன பஞ்சம், என்ன கொள்ளை நோய், கொடிய வியாதி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த குறைவான நாட்களில் கூட உன் குடும்பத்தை நான் நிறைவாய் நடத்துவேன். கடந்த தட்டி நான் சொல்லுவேன். அருமையான வாக்குறுதி கர்த்தர் உங்களுக்காய் கொடுக்கிறார். பஞ்சம் இருக்கிற எதுவாக இருக்கணும். ஆனா நீங்க என்ன செய்யணும்? வரப்போகிற காரியத்தை என்னத்தை கேளுங்க. யோசிப்பு கேட்டது போல கேள்வி கேள்வி. ஆண்டவரே, இவ்வளவு மோசமான நாட்டில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் உங்களிடத்தை கேள்வி கேட்கிறேன். என் பிள்ளையை குறிச்சு, என் கணவனை குறிச்சு, என் வாழ்க்கையை குறிச்சு, என் வேலை ஸ்தலங்களை குறிச்சு, என் பிசினஸை குறிச்சு, என்னுடைய கல்வி ஸ்தலங்களை குறிச்சு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறேன் சொல்லுங்க. வரப்போகிற காரியங்கள் என்னென்ன இந்த தேசத்தில் நடக்க போகுது, என் வாழ்க்கையில நடக்க போகுது, என்னுடைய எல்லா காரியத்திலும் என்ன நடக்க போகுது, எல்லா திட்டங்களின் தீர்மானங்களையும் எனக்கு சொல்லிக் கொடுத்து கேளுங்க. கர்த்தர் நிறைவாய் நடத்துவார். கடனை தட்டி 7 வருஷம் ஜெயிப்புவரன் சொன்னாரு. பஞ்சம் அவன் சொன்னது போலவே வந்ததுங்க. அதையும் பாருங்க. 41வது வசனம் 54வது வசனத்தை வாசிங்க. யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆகாரம் இருந்தது. கடனை தட்டி நல்லா தட்டிடலாம். பஞ்சம் இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற குடும்பங்களுக்கு, கர்த்தரை நேசிக்கிற குடும்பங்களுக்கு, உன் வீட்டுக்கு
முதல் சத்ருவனுடைய பீஸை தான் முதல்ல பிடுங்குவார். பிடுங்கி உன் குறைவெல்லாம் தேவன் நிறைவாய் மாற்றுவார். நம்ம எல்லாம் யாச்சனை விசுவாசிக்கணும். நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. அது அவன் சொன்னபடியே கரெக்டா நடந்து முடியும். ஐம்பத்தி 5வது வசனத்தையும் எகிப்து தேசம் பஞ்சம் உண்டான போது நாமே நல்லா பார்த்துக்கணும். இந்த 6 மாசத்துல அநேக இடங்களில் சாப்பாடு கிடைக்காம தான் பஞ்சத்தினால ஓரமிட்டாங்க. உண்மைதானே? அது வேதம் சொல்லுதுங்க, நான் சொல்லல. அது 7 வருஷம். இப்படி பார்க்க போனா இது கூட அந்த 7-8 வருஷம் தான் கடந்து போயிடும். 7-8 மாதம் பஞ்சம், கொடிய பஞ்சம் தேசத்தில் வந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு கூட உங்களை பார்த்து சொல்ற ஒரே வார்த்தை, இந்த கொடிய பஞ்ச காலத்தில் கூட தேவன் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். கரங்களை தட்டி தேசமே, பக்கத்து வீட்டில் எந்த குடும்பமும் சாப்பாடு எது இல்லை, எவ்ரிதிங் எல்லாத்தையும் இழந்து வாழவிட்டாலும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவார். உன் குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றி கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் கரங்களை தட்டி கடைசியாக வாசி முடிப்போம். 56, 57. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் அவனை திரும்ப பார்க்க வைத்தார். அதான் இது வசனம். யோசேப்பை மற்ற தேசத்தார் திரும்ப பார்க்க வைத்தாங்க. அதே போல நான் இன்னைக்கு சொல்றேன், என் அன்பு ஜனங்களே, உங்க குடும்பத்தை பார்த்து கர்த்தரை அறியாத குடும்பங்களை தேவன் திரும்பி பார்க்க செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை நம்பிக்கை. ஏன் தெரியுமா? என் வீட்டில் என்னைக்கும் அப்பத்துக்கும் பஞ்சம் இருக்குது. அந்த வீட்டில் என்னைக்கும் அப்பத்து எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, என் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் எனக்கு நிறைவாக மாற்றிக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சொத்தேக்கும் அக்கினியில் நடந்தேன், மணித்துளியாய் என்னை நனைத்தார். எல்லாம் சிங்ககேபியோ சோலை நேரம் அவர் என்னை காத்திருவார். எல்லாம் சிங்ககேபியோ சோலை நேரம் அவர் என்னை காத்திருவார். அவரே என்னை காப்பார்.
சிறையிருப்பை மாற்ற விரும்புகிறார். தேவன் சிறையிருப்பை மாற்ற விரும்புகிறார்மா. ரைட் நவ உன் மேல வச்ச திட்டத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார். Holy Spirit, feel of God. God tell you, உன்னை மாற்றத்தை கொண்டு வந்து என் அபிஷேகத்தை நான் உன் மேல வைப்பேன். என் அபிஷேகத்தை நான் உன் மேல வைப்பேன். Holy Spirit, feel of God. உன்னை புதுப்பித்து உன்னை கணிப்பித்து நான் காண்பிப்பேன். உம்மை வீட்டில் இருக்குமா? Holy Spirit, the heel of God, the manpower. இன்னும் ஒரு அடுத்த லெவலில் நான் பார்க்கிறோம். குடும்பத்தை கர்த்தரை நீ நேசிப்பதனால தேவன் உன் கூட துணையாக இருப்பார். Holy Spirit, Holy Spirit, heel of God. பலப்படுத்துறாங்க, கர்த்தர் உன்னை பலப்படுத்துறாங்க, இன்னும் பலப்படுத்தும். இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். கரனை தட்டி அந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணி இரட்டிப்பான நன்மை இந்த வருஷத்தின் முடிவில் இரட்டிப்பான நன்மை ஒரு சமாதானத்தோடு போகும். என்னென்றே உம்மை சமாதானத்தை
தேவ அபிஷேகம் உன்னது இறங்கும், இறங்கும். Right now. கீழா. Oh man, Baba. அபிஷேகத்தை இந்த நாளிலிருந்து நான் உருவாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். உங்க குடும்பத்தின் மீது விசேஷித்த ஆசீர்வாதத்தை தேவன் வைக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி அவர் குடும்பத்திற்காக கரங்களை தட்டி ரெண்டு குடும்பத்தின் கர்த்தர் நிலைநாட்டி வைத்திருக்கிறார்.
தெய்வ அபிஷேகத்தை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் தனித்தனியாய் குடும்பமாய் ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகளை ஒளிவு மர கண்டுகளுக்கு போல சொல்வார்கள். கரண தட்டி